Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோல ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி எப்படி நம்ம வீட்லயே வந்து சூப்பரா செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் குயிக்காக பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து மசாலா பேஸ்ட், மசாலா பவுடர் அண்ட் டொமேட்டோ பியூரி. இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து 1/2 கிலோ மட்டன். இதை வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் இப்போ நம்ம மசாலா பவுடர் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து 5 விசில் வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி, இதை நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு. மட்டன் பிரியாணி மசாலா பவுடர் தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வந்து தனியாவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் வந்து சாட்டே பண்ணணும். இப்போது நல்லா சாட்டே பண்ணி முடிச்சுட்டோம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது வந்து ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் ஜாரில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 5 cashew nut, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் எடுத்துக்கணும். பேன் சூடானதும் 100 ml ஆயில் எடுத்துக்கலாம். இது கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் நெய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் சேர்க்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சோட்டே பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட், இது 2 சின்ன சைஸான தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே 1/2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர், ஒரு ஆஃப் லைம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 50 ml curd, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கை கொத்தமல்லி, 1/2 கை புதினா. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போது 1 கப் வந்து மட்டன் வேக வச்சு சூப் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லிட் கவர் பண்ணி வச்சு குறைஞ்சது லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற ஒரு கப் சூப் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணணும். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து நல்லா வாட்டர் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கணும். அரிசியை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கணும். குறைவாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். லிட் கவர் பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து சக் பண்ணி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தம் போடணும். இப்போ 70% வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு. அடியில் தவா வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு பனானா லீஃப் இல்லைன்னா இந்த ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா இதை வந்து நம்ம மேலே இப்படி கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லிட் கவர் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனல் எதுவுமே வெளியில் போகாது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா யம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ளேவருக்காக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆனியன் ரைத்தா அண்ட் குர்மா இதோட வச்சு சர்வ் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி நம்ம வீட்லேயே வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிட்டோம். ரைஸ் பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா நீளமாக கிடச்சிருக்கு. பாசுமதி அரிசி தான் யூஸ் பண்ணணுமா கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் சீரக சம்பா அரிசியில் செய்யும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊறணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி அரிசி நல்லா உதிரியாக நீளமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். பிரியாணினாலே எக் இல்லாமல் கிடையாது. ஸோ ஒரு எக்கோட ஆனியன் ரைத்தாவும் வச்சு நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபி தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணிங்களோ கண்டிப்பாக நானும் அந்த ரெசிபிக்கு மேலே டிஸ்பிளே பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போர்ட் செக்ஷனில் போனீங்கன்னா என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் அதில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தென் இந்த வீடியோடைய லிங்க் உங்களோட சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.